ஐஃபோன்லேருந்து அவங்க 15 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ இந்த வீடியோவில் ஐஃபோன் 15 ப்ரோ மற்றும் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் ஆகிய 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். போன வருஷம் ஐஃபோன், அதாவது வருஷம் இருக்கிற மாதிரி அதே ஐஃபோன் டிசைன் தான், ஏதோ ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இந்த பில்டு வந்து டைட்டானியம் டிசைனில் செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிரஸ்ட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனோட சைட் கேஸில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 100% ரீசைக்கிள் அலுமினியமில் வந்து நமக்கு வந்து ஃப்ரேம் செஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க. இது ரெண்டோட பாண்டிங்கும் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரியா புதுசாக வந்து டைட்டானியம் டிசைன் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்து ஐஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஐஃபோனில் வந்து சிங்கிள் ஃபங்க்ஷன் சுவிட்ச்னு சொல்லி ஒரு சைடில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அதாவது நமக்கு ஒன் பிளஸ்ல இருக்கிற மாதிரி அலர்ட் ஸ்லைடர் மாதிரி ஒரு பட்டன் தான். ஆனால் இப்போ அந்த பட்டனை தூக்கிட்டு ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிற புது பட்டன் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்டனை வந்து நீங்க பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் கஸ்டமைஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு கேமரா, வாய்ஸ் மெமோ, ஃபிளாஷ் லைட், ஃபோக்கஸ் மோட், டிரான்ஸ்லேட், மேக்னிஃபையர் மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து நீங்க இந்த பட்டன்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம் சொல்றாங்க. இதே மாதிரியாக வந்து ஸ்லைடருக்கு பதிலாக பட்டன் இந்த தடவை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தபடியாக இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். ஐபோனோட 15 ப்ரோல வந்து ஒரு 6.1 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே 16 ப்ரோ மேக்ஸ்ல வந்து 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே வருது. இந்த ரெண்டு டிஸ்பிளே நமக்கு வந்து OLED டிஸ்பிளேயா வருது. அதாவது 460 நிட்ஸ் PPI டென்சிட்டி உள்ள சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே உள்ள கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பொறுத்தவரை 1000 நிட்ஸ் வரையும் போக சொல்றாங்க. மேலும் வந்து 1600 நிட்ஸ் வரையும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் இருக்கும் சொல்றாங்க. அதே அவுட்டோர் கண்டிஷன்ல வந்து 2000 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் வந்து போகும் சொல்றாங்க. நம்ம யூஸ் பண்ற கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல அந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து தேவைக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆகிடுது. இது போக இதுல வந்து HDR ட்ரூ டோன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு. ப்ரோ மோஷன் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கு. மேலும் வந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. தேவைக்கு ஏத்தாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் மாறிடும். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு டிஸ்பிளேயும் டைனமிக் ஐலைன் ஃபீச்சரும் இருக்கு. அதாவது கேமரா மாடலை மறைக்கிறதுக்காக அதை வந்து நமக்கு யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸா யூஸ் பண்ற மாதிரியான சில விதமான ஷார்ட்கட்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல நமக்கு வந்து டெலிவரி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், அது போக கார் எங்க வருதுன்னு பார்க்கலாம், வாய்ஸ் மெமோஸ் வந்து ஆக்டிவேட் பண்றது பார்க்கலாம். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை அந்த டைனமிக் ஐலைன்ல வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு போனுக்கும் வந்து நமக்கு வந்து செராமிக் ஷீல்டு ப்ரொடெக்ஷனும் டிஸ்பிளேல வருது. ஸோ டிஸ்பிளேயோட சைஸ் மட்டும் தான் மாறுது, மற்றபடி டிஸ்பிளேயோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து சேம் தான். அடுத்தபடியாக இந்த போனோட ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல லேட்டஸ்டான A17 அப்படிங்கிற சிப்செட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து A16 பார்த்துட்டீங்கன்னா நமக்கு வந்து 5 கோர்ஸ் தான் இருந்துச்சு. இதுல 6 கோர்ஸ். இந்த 6 கோர்ஸ் வந்து 2 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸும் 4 பவர் எஃபிஷியன்சி கோர்ஸும் வருது. மேலும் இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 64 பிட் ஆர்க்கிடெக்சர்ல செஞ்ச 3 நானோமீட்டர் ப்ராசஸர் வருது. சோ இந்த ப்ராசஸர் வந்து 3 நானோமீட்டர் ப்ராசஸரா இருக்கிற காரணத்தால நமக்கு வந்து முந்தைய கட்டிலும் வந்து நமக்கு வந்து பவர் எஃபிஷியன்சி இதுல நல்லாவே இருக்கும். அதுபோல 16 கோர்ஸ்க்கான நியூரல் இன்ஜின் ப்ராசஸரும் இதுல இருக்கு. அது மூலமா AI ப்ராசஸிங் வந்து நமக்கு ஃபாஸ்டாக பண்ண முடியும். மேலும் வருஷம் பார்க்குற மாதிரி நமக்கு வந்து இந்த வருஷமும் வந்து ஆப்பிள்ல என்ன RAM யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ தேவையும் இல்லை. ஏன்னா RAM வந்து பேசிக்கா ஐபோன் வந்து அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. மற்றபடி நமக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தெரியும். முதல்ல ஐபோனோட 15 ப்ரோ ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 விதமான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. அது மாதிரி பார்க்கும் 128GB, 256GB, 512GB மற்றும் 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. அதே ஐபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 120GB ஸ்டோரேஜ் கிடைக்காது. அதே போல 256GB, 512GB மற்றும் 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கிடைக்குது. மேலும் இந்த போன் லேட்டஸ்டான iOS 17 அப்டேட்ல வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாம IP60 ரேட்டிங் இருக்கு. அதனால ஆக்சிடென்ட்டா தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது போக டுவல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஒரு பிசிக்கல் சிம்மும் ஒரு eSIM சப்போர்ட்டும் இருக்கு. சோ eSIM அப்படிங்கிறது என்ன தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து வீடியோ கொடுத்திருக்கோம். அதோட லிங்க் வந்து மேல கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக இந்த ரெண்டு போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ரெண்டு போன்லயும் வந்து காமனான கேமரா தான் இருக்கு. அந்த மூணாவது கேமராவோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. மற்றபடி முதல் கேமரா வந்து ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ஒயிட் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.78 ஆப்பர்ச்சர்ல வருது. செகண்ட் ஜெனரேஷனுக்கான சென்சார் ஷிஃப்ட் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. அதனால வீடியோ ஃபுட்டேஜ்ல வந்து உங்களுக்கு ஷேக் இல்லாம எடுக்க முடியும். இது போல 2x டெலிஃபோட்டோ சப்போர்ட்டும் இருக்கு. அதுபோக 100% ஃபோக்கஸ் பிக்சல் சப்போர்ட்டும் இருக்கு. அதனால பிக்சல்ஸ்ல வந்து எதுவும் லாஸ் இருக்காதுன்னு சொல்றாங்க. இது போக ஃபோனடிக் இன்ஜின், ட்ரூ டோன் ஃபிளாஷ், HDR வீடியோ ரெக்கார்டிங், டால்பி விஷன் சப்போர்ட்டோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் சொல்றாங்க. 4K ரெசல்யூஷன் வீடியோ 60 ஃப்ரேம் per second வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். மேலும் 1080p அதாவது ஃபுல் HD பிளஸ் வீடியோ ரெக்கார்டிங் ஸ்லோ மோஷன்ல கேப்சர் பண்ண முடியும். 240 ஃப்ரேம் per secondல கேப்சர் பண்ணலாம். இது போல சினிமேட்டிக் HDR அதாவது நமக்கு 4K ரெசல்யூஷன் வீடியோஸ் வந்து நமக்கு வந்து 30 ஃப்ரேம் per secondல கேப்சர் பண்ண முடியும். மேலும் இரண்டாவதாக வந்து ஒரு 12 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. 120 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட் எடுக்க முடியும். மூணாவது இந்த ரெண்டு போன்லயும் 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது f2.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆனா இந்த கேமரால மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டு போன்லயும் டெலிஃபோட்டோ கேமரால ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ஆனா ஜூம் லெவல்ஸ் மாறுபடுது. அதன்படி பார்க்கும்போது ஐபோனோட 15 ப்ரோல வந்து நமக்கு 3x ஆப்டிகல் ஜூம் இன், 2x ஆப்டிகல் ஜூம் அவுட், 6x ஆப்டிகல் ஜூம் ரேஞ்ச் மற்றும் டிஜிட்டல் ஜூம் வந்து 15x வரையும் கிடைக்குது. அதே வந்து ஐபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 5x ஜூம் இன், 2x ஜூம் அவுட்,
10x ஜூம் ரேஞ்ச் மற்றும் டிஜிட்டல் ஜூம் வந்து 25x வரையும் கிடைக்குது. அதாவது நமக்கு ஐபோன் ப்ரோ மேக்ஸ் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கூட கொஞ்சம் ஜூம் இன் கேப்பபிலிட்டி நமக்கு இந்த டெலிஃபோட்டோ கேமரால கிடைக்குது. மற்றபடி செல்ஃபிஸ்க்காக ரெண்டு போன்லயும் வந்து 12 மெகாபிக்சலுக்கான ட்ரூ டெப்த் கேமரா கொடுக்குறாங்க. இது f1.9 ஆப்பர்ச்சர்ல வருது. இதுல ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்கு, ஃபோக்கஸ் பிக்சல் சப்போர்ட்டோட, மேலும் ரெட்டினா ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. இது போக HDR வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது ஃப்ரண்ட் சைட்லயும் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் 60 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ண முடியும். இது போக ஃப்ரண்ட் சைட்லயும் ஃபுல் HD ரெசல்யூஷன் உள்ள சூப்பர் ஸ்லோமோ வீடியோ வந்து கேப்சர் பண்ணலாம். 120 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ண முடியும். மேலும் ஃப்ரண்ட் சைட்ல வந்து வழக்கம் போல ஃபேஸ் ஐடி ஃபீச்சரும் இருக்கு. அதுக்காக ட்ரூ டெப்த் கேமரா ஒன்று கொடுக்குறாங்க. இது போக இந்த போனுக்கு 5G சப்போர்ட் இருக்கு. அதாவது sub 6 சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் வந்து நமக்கு 5G இதுல சப்போர்ட் ஆகும். மற்றபடி Wi-Fi 6, Bluetooth 5.3, செகண்ட் ஜெனரேஷன் அல்ட்ரா வைட் பேண்ட் சிப் கொடுக்குறாங்க. NFC, GPS, நேவிக் மாதிரியான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. அடுத்தபடியா பேட்டரிஸ் பத்தி பேசலாம். பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வழக்கம் போல ஐபோன்ல வந்து எத்தனை mAh பேட்டரி யூஸ் பண்றோம் அப்படி சொல்ல மாட்டாங்க. அது ஹவர்ஸ்ல தான் சொல்லுவாங்க எவ்வளவு பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி. அதே பார்க்கும்போது ஐபோனோட 15 ப்ரோல 23 ஹவர்ஸ்க்கான பேட்டரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸை பொறுத்தவரையும் 29 ஹவர்ஸ்க்கான பேட்டரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து வீடியோ பிளேபேக் வச்சு இந்த பேட்டரி லைஃப் வந்து கணக்கு பண்றாங்க. மேலும் முக்கியமான விஷயம் ஐபோன்ல இதுவரையும் இல்லாத ஒரு ஃபீச்சர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன ஃபீச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபோன் வந்து வழக்கமா சார்ஜ் பண்றதுக்கு லைட்னிங் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை யூஎஸ்பி டைப் சி கேபிளுக்கு மாறி இருக்காங்க. அதாவது இது ஆப்பிள் நிறுவனம் ஃபீச்சர்னு சொன்னா கூட வந்து இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2019-20 வரும்போது யூரோப்பியன் அசோசியேஷன் வந்து யூஎஸ்பி டைப் சி தான் அவங்க போன்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி அப்படியே வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வேற வழி இல்லாம ஆப்பிள் வந்து மாறி இருக்காங்க. ஆனா அதை சார்ட் அவுட் பண்ற மாதிரி இது ஒரு புது ஃபீச்சர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இனிமே வந்து மற்ற போன்ல மாட்டுற மாதிரி நம்ம யூஎஸ்பி டைப் சி கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. அவங்க சார்ஜர் வச்சு மட்டும் தான் வந்து நார்மலா சார்ஜ் பண்ண முடியும். மற்ற சார்ஜர் சார்ஜ் பண்ணும்போது ஃபாஸ்டா ஏறுமா இல்லையாங்கிறது ஒரு டவுட் இருக்கு. மற்றபடி யூரோப்பியன் அசோசியேஷன்ல அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆப்பிள் எப்படி செய்யறாங்கிறது அது மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஆனா இந்த தடவை வந்து ஆப்பிள் போனுக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி கொண்டு வந்திருக்காங்க. அது போக மேக்ஸேப் சப்போர்ட்டும் இருக்கு. அதாவது வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் வச்சு சார்ஜ் பண்ண முடியும். இந்த ஆப்பிளோட ஐபோன் 15 ப்ரோ மற்றும் 15 ப்ரோ மேக்ஸோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் டைட்டனியம், ஒயிட் டைட்டனியம், ப்ளூ டைட்டனியம், நேச்சுரல் டைட்டனியம் அப்படிங்கிற 4 கலர்ஸ் வருது. கடைசி அதோட விலையை பத்தி பார்க்கலாம். நமக்கு ஐபோனோட 15 ப்ரோவோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 120GB ஸ்டோரேஜ் வாங்குனீங்கன்னா அது 1,34,900 அப்படிங்கிற விலையிலும், 2GB ஸ்டோரேஜ் வாங்குனீங்கன்னா 1,44,900 அப்படிங்கிற விலையிலும், 512GB ஸ்டோரேஜ் வாங்கும்போது 1,64,900 அப்படிங்கிற விலையிலும், 1TB ஸ்டோரேஜ் வாங்குனீங்கன்னா 1,84,900 அப்படிங்கிற விலையிலும் கிடைக்குது. அதே ஐபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் பொறுத்தவரை நமக்கு 250GB ஸ்டோரேஜ் வாங்கும்போது 1,59,900 அப்படிங்கிற விலையிலும், 512GB ஸ்டோரேஜ் வாங்கினா 1,29,900 அப்படிங்கிற விலையிலும், அதுவே ஐபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா 1,99,900 அப்படிங்கிற விலையிலையும் வந்து கிடைக்குது. அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு தொட்டுட்டாங்க. ஸோ இதே மாதிரியாக ஐபோன் வந்து உங்களோட பிரைசிங் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் ஐபோனோட 15 சீரிஸ் அதாவது ஐபோன் 15 மற்றும் ஐபோன் 15 பிளஸ்லயும் வந்து ஒரு புது ஃபீச்சர் வந்திருக்கு. அதை பத்தின வீடியோ நம்ம சேனல்ல வருது. அதை பத்தி தனி ஒரு வீடியோல சொல்றேன். அதனால மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.